ஜெபம் சொல்லுங்க சத்தம். அல்லேலூயா. ஆண்டு நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 2025 ஆண்டு ஜனவரி மாதம் 26ஆம் நாளிலும் நம்முடைய இந்திய தேசத்தின் 76வது குடியரசு தினத்தை கொண்டாடப்படுகிற இந்த நாளிலே நாம் எல்லாரும் தேவனுடைய ஆலயத்தில் வந்து கர்த்தரை ஆராதிக்க தேவன் கிருபை தந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். ஆமென். எல்லாருக்கும் மறுபடியும் கர்த்தர் நாமத்தினாலே மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து விடுகிறேன். பிரைஸ் தி லார்ட். தேவன் மகிமைப்படுகிறார். ஆமென். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து நாம் தேவனுடைய வார்த்தை நேராய் கடந்து செல்வோம். இந்த 2025ஆம் ஆண்டு விடுதலை ஆண்டாக, இயர் ஆஃப் டெலிவரன்ஸ். ஆமென். அதற்கு அபிஷேகத்தினுடைய வல்லமை அதிகமாய் வேண்டும் என்பதை ஆண்டவர் இந்த ஆண்டிலே நமக்கு வலியுறுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அசீரியனுடைய நுகங்கள், பாரங்கள், சுமைகள். இரண்டாவது பார்வோனுடைய சுமைகள், ஒடுக்குதல்கள், இன்னும் நுகத்தடிகளும் பார்வோன் மூலமாக தம்முடைய ஜனத்துக்கு ஏற்பட்டது. ஆமென் சொல்லுங்களாமே. ஆண்டவர் நல்லவர். ஆனபடினாலே ஸ்தோத்திரம். அந்த பார்வோனுடைய நுகத்தடிகளை ஆண்டவர் அவர் முறித்து அவர் நம்மை மறுபடியுமாய் நிமிர்ந்து நடக்க செய்கிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அதை குறித்த காரியங்களை நாம் தியானித்து அதே கடையிலே கவனிங்க. இந்த நாம வாசித்த இந்த வேத பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த சங்கீதம் 136ஆம் சங்கீதத்திலே அதாவது அங்கே சொல்லப்படுகிறது, நம்முடைய தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை, அவர்கள் தேசத்தை, எவர்கள் தேசத்தை, இஸ்ரவேல் மக்களுடைய தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்கு பண்ணின தேசம் இந்த கானான் தேசம். அல்லேலூயா. புறஜாதியனா இருந்த, கர்த்தரையே அறியாதிருந்த ஆபிரகாமுக்கு, ஆபிரகாம் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணாரு. ஈசாக்குக்கும் அவர் உறுதிப்படுத்தினார், யாக்கோபுக்கும் அதை உறுதிப்படுத்தினார். கைகளை தட்டுங்க. அல்லேலூயா. பாருங்க, அப்போ வாக்கு பண்ணின அந்த பிராமிஸ் லேண்ட் என்ன லேண்டு? வாக்குத்தத்த பூமி. அந்த வாக்குத்தத்த பூமியை அவர்கள் அதிலே இருக்கக்கூடாதபடிக்கு தான் இஸ்ரவேல் மக்கள் 400 வருஷம் அடிமைப்பட்டு கிடந்தாங்க. ஆனால் அந்த அடிமையை ஆண்டவர் நோக்கி பார்த்து கர்த்தர் மனம் இறங்கினார். சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, தேவனுடைய திட்டம் ஆபிரகாமுக்கு வாக்குப்படின அந்த வாக்குத்தத்த பூமியை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடாதபடிக்கு இடையில சில தடங்கல்கள், இல்ல சில தவிர்க்க முடியாத காரணங்கள் வந்து அவர்கள் 400 வருஷம் கர்த்தரை ஆராதிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. இப்போ ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீங்க எனக்கு என்ன செய்யணும்? பண்டிகை கொண்டாடணும், பலி செலுத்த வேண்டும். அதுவும் எங்க போய்? வனாந்திரத்துல போய் கர்த்தரை நீங்க தொழுது கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. ஆனால் பார்வோனினுடைய தந்திரம், இல்ல பரவாயில்ல, நீங்க என்ன செய்ய, எகிப்திலேயே பலியிடுங்கள் அப்படின்னு சொன்னா. ஆனால் கர்த்தர் அதை சம்மதிக்கவில்லை. மோசே, ஆரோன் அதை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. கைவைத்து அல்லேலூயா. அவங்களோட சொந்தக்காரவங்க அவங்க காரியத்துக்கு சம்மதிக்க பண்ண நினைச்சாங்கன்னா அதுக்கு நீங்க இடம் கொடுக்க கூடாது. ஆமென் சொல்லுங்கள். ஆமென். அப்போ முதலாவது தந்திரம், நீங்க இன்றைக்கு இந்த செய்தியானது எனக்கு தெரியாத செய்தியாயாது, நாலு தந்திரம். அல்லேலூயா. எவ்வளவு தெரிந்திருக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் அல்ல. அல்லேலூயா. இரண்டாவது தந்திரம் என்ன? வாசி கேட்போம். யாத்ராமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். யாத்ராமர் 8:28. அப்பொழுது பார்வோன் நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு வனாந்திரத்தில் பலியிடும்படிக்கு நான் உங்களை போக விடுவேன். ஆனாலும் நீங்கள் அதிக தூரமாய் போக வேண்டாம், எனக்காக வேண்டுதல் செய்யுங்கள் என்றான். ஆமென்.
இரண்டாவது பார்வனுடைய தந்திரமான வார்த்தை என்ன? நீங்கள் உங்கள் தேவனாய கர்த்தருக்கு வனாந்திரத்துல போய் என்ன செய்யுங்க? பலியிடுங்கப்பா. தேசத்திலே நீங்க எகிப்துல வேண்டாம், எகிப்துடைய அருவருப்புகளாம் பலி செலுத்துறேன்னு சொல்றீங்க. அது உங்க சாமிக்கு எங்க சாமிக்கு ஆகாது. ஆமென். தோத்திரம். ஆமா, அப்படி வித்தியாசமான ஆவி இருக்கிற இடத்துல இயேசுனார் போறேன்னா வேற ஒண்ணு இருக்குதுன்னு என்ன செய்ய அந்த காரியங்கள்லாம் அலரும். சொல்லுங்க அல்லேலூயா. ஏன்னா மற்றது எல்லாத்தையும் விட நம்முடைய தேவனுடைய வல்லமை பெரியது. கையத்தனை கத்திர மகிமைப்படுத்த அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அதனால நீங்க இருக்கிறே நீங்க பலியிட வேண்டாப்பா. சரி, ஓகே. நீங்க சொன்ன மாதிரி வனாந்தரத்திலே போய் என்ன செய்யுங்க? பலி செலுத்துங்க. ஆனா அதுல ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? அதிக தூரமா என்ன செய்யாதீங்க, போக வேண்டாம், எனக்காக வேண்டுதல் செய்யுங்க. இப்படிப்பட்ட ஒரு டெக்னிக்கல் பாருங்க இந்த பார்வோனுக்கு. ஆமென். ரொம்ப தூரம் போயிடாதீங்க. ஏன்னா கிட்டக்க இருந்தாதான் லவக்கன்னு போய் மறுபடியும் பிடிச்சிட்டு அவங்க அடிமையாக்க முடியும். ஒரு காலத்துல கர்த்தருக்கு நமக்கு இடையே மிகப்பெரிய இடைவெளி, தூரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தோம். தூரமாய் இருந்த நம்மை சமீபமாக்கினது இயேசப்பாவுடைய அன்பு. அல்லேலூயா. அவருடைய இரக்கம். அல்லேலூயா. அவருடைய மனதிருக்கம். அவர் சிந்தின விலையேறப்பட்ட ரத்தம் தான் நம்மையும் பரலோகத்தை இணைத்து பக்கத்துல கொண்டு வந்திருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு நாம் ஆண்டவருக்கு தூரமானவர்களாய் அல்ல, கிருபாசனத்து அண்டையிலே சமீபமாய் கிட்டி வருகிற ஒரு சிலாக்கியத்தை, பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். பழைய ஏற்பாட்டு காலத்துல தூரமா தான் நிக்கணும். பிரகாரத்துல செருப்பு போற இடத்துல தான் நினைச்சு நிக்கணும். அதுக்கு உள்ள யாருமே நினைச்ச முடியாது, வர முடியாது. இன்னைக்கு பரிசுத்த ஸ்தலத்துல வந்து சமீபமாய் கர்த்தரை நாம் தேடுகிறோம் என்று சொன்னால் அதுக்கு காரணம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. இப்ப பாருங்க என்ன சொல்றான், நீங்க தூரமா போக வேண்டாம், என்ன செய்யுங்க, கொஞ்சம் கிட்டக்காவே என்ன செய்ய இருந்துக்கங்க. இதனுடைய அர்த்தம் என்னன்னா, நீங்க ரொம்ப ரிஸ்க் எல்லாம் எடுக்க வேண்டாம். சொல்லுங்க. ரொம்ப நேரம்லாம் நீங்க செலவு பண்ண வேண்டாம். ரொம்ப அதிகமான ஆண்டவரை நீ தேட வேண்டாம். அதிகமா நீ ஜெபிக்கலாம் வேண்டாம். அதிகமா நீ ஆலயத்துக்கெல்லாம் போக வேண்டாம். ஏதோ வாரத்துக்கு ஒரு முறை போனையா வந்தையா, அது ஊறுகாய் போல அப்படியே தொட்டு நக்குனியா. ஆமென். ஊறுகாவை தொட்டு நக்குவோமா, அப்படியே அள்ளி சாப்பிடுவோமா? எத்தனை பேர் அள்ளி சாப்பிடுவீங்க? போய் தான் ட்ரை பண்ணி பாருங்க வீட்டுல. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு பேசலாம். சிலர் வேற நாக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ட்டு, என்ன ஒண்ணுமே நாக்குக்கு ஒத்து வர மாட்டேங்குது, இந்த ஊறுகாவை போட்டு நல்லா சோத்துல போட்டு நல்லா பிரசஞ்சு உப்பு காரம் புளி எல்லாம் அடிச்சு உள்ள தள்ளிட்டு அதுக்கப்புறம் அவரை ஓட்டம் நடையமா போக முடியும். ஆண்டவர் நல்லவர். அத மாதிரி நீ ஊறுகாயை போல ஆண்டவரை தொட்டுக்கோ. கருவேப்பிலையை போல என்ன செய், அதை போட்டவனே கடவுளை என்ன செய்யும், பொரியும், நல்ல வாசனையா கம கமன்னு வரும். குழம்பு அவ்வளவு வாசனையா இருக்கும். அதுக்கப்புறம் சாப்பாடுல அந்த கருவேப்பிலை இருந்துச்சுன்னா அது தூக்கி பக்கத்துல போட்டுக்கோ. அப்படிங்கிற அதுதான் இந்த பார்வோனுடைய தந்திரம். அதிக தூரம் வேண்டாம், அதிக நேரம் வேண்டாம், ரொம்ப நீ என்ன செய்யாத, மெனக்கடாத. எதுக்கு? ஆண்டவருக்காக. எதுக்காக? கர்த்தருடைய ஆலயத்துக்காக, கர்த்தருடைய ஜெபத்துக்காக. உலக பிராமண காரியத்துக்கு மட்டும் அதிகமான நேரம் எடுத்து பிரயாசப்பட்டு வேலைக்கு, சாப்பாட்டுக்கு, பிரயாணத்துக்கு, தூக்கத்துக்கு, போனை நோண்டுறதுக்கு, எல்லாத்துக்குமே நேரம், அதிகமான நேரத்தை கொடுத்துப்பட்டு, ஆனா ஆண்டவர் காரியத்தில் மாத்திரம் ஏமாத்து தந்திரம். இது பார்வோனுடைய தந்திரம் என்பதை நாம் மறந்துடக்கூடாது. கை வைத்து எல்லாமே சொல்லுங்க. ஆமென். இந்த பார்வோனுடைய தந்திரத்திலிருந்து கர்த்தர் விடுவிக்க ஆண்டவர் கடந்து வருகிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஃப்ரெண்ட்ஸோட பேசுறதுக்கு நேரம், சாட்டு சீட்டு பண்றதுக்கு ஒரு நேரம், எல்லாமே
ஜோரா நடக்குது, உஷாரா நடக்குது, ரொம்ப பலமா நடக்குது. ஆனா ஆண்டவர் காரியத்துல மட்டும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் போதும். இதுல வேற மார்க்கெட் ஜோபம் ஆண்டவர் இந்த சுருக்கமான ஜெபத்துக்கு அவங்க பண்ணது 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு சில சொல்றது பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இந்த சுருக்கமான ஜெபத்துக்கு சுருக்கமா ஜெபம் பண்ண நேரம் எவ்வளோ? 1/2 மணி நேரம் என்னத்தையோ ஜெபம் பண்ணிட்டு போட்டு அப்படி சொல்றாங்க. இன்னைக்கு ராத்திரம் சுருக்கமான பேச்சு, சுருக்கமான உரையாடுதல், இப்படிப்பட்ட உலக காரியங்களை நாம ஃபாலோ பண்ணிட்டு பேசலாடாம அதிகமாக ஆண்டவருக்கு நம்ம நேரத்தை கொடுக்கணும். தெய்வத்தை எல்லாமே சொல்லலாம இந்த உலகத்தை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட கேளு, ஆண்டவரே ஏசப்பா இந்த காரியத்துல நான் வஞ்சிக்கப்பட்டு கொண்டு இருக்கிற ஆண்டவர் எல்லா வாய்க்கான ஜோமன் இயேசுவின் நாமத்தினால் ஆமே. அல்லது ஆலயமா ஸ்தோத்திரம், அது கொஞ்ச நேரம் கொடுத்தா போதும். ஜெபமா கொஞ்ச நேரம் வந்துட்டு போனா போதும். ஆராதனையா ஏதோ நேரத்துக்கு போயிட்டு போனா போதும் அப்படிங்கிற ஆண்டவரே வஞ்ச ஆவி என்னை விட்டு நீங்கிட்ட ஆண்டவர் எல்லா வாய்க்கிறது ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லா வாய்க்கிறது ஆமே. அதிலோ ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க ஆமே. பிரைஸ்ல இந்த தந்திரத்திலிருந்து என்னை விடுவீங்க ஆண்டவரை கேளுங்க. இந்த தந்திரத்திலிருந்து என்னை விடுவியும் ஆண்டவரை எல்லாம் சொல்லுங்க ஆமே. இயேசுவின் நாமத்தினால அப்பா உதவி செய்யும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கைகளை தட்டி ஆண்டவர் மையப்படுத்துமாக ஆமென். யாக்கோபு ஆமென். தேவனுடைய மனுஷன் யாக்கோபு எழுதின அந்த புத்தகத்திலே 4ஆம் அதிகாரம் 5 7 முடிய சில வசனங்களை வாசி கேட்போம். யாக்கோபு ஏன் நம்ம ஆண்டவருக்கு அதிகமாக நம்ம இடம் கொடுக்கணும், நேரத்தை கொடுக்கணும், பலனை கொடுக்கணும்? வாசிப்போம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 5 7 முடிய. நம்மில் வாசமாய் இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சையா இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீங்களா? அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே. ஆதலால் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். கையை தட்டி கத்திர மகிமைப்படுத்தினாங்க. ஹல்லேலூயா. 6ஆம் வசனம் ஆமென். அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரம்மா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன் நம்ம ஆண்டவர் அதிகமா நேசிக்கணும், அவருக்கு இடம் கொடுக்கணும், தேடணும்? அதிகமான கிருபையை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களாமே. ஆனா நம்ம ஆண்டவர் கொடுக்கிறது கொஞ்ச நேரம். இதுல வேற சில மனுஷனுடைய தந்திரம், நீ ரொம்ப ஆண்டவர்கிட்ட ரொம்ப நெருங்கி போகாத, ரொம்ப நெருக்கமா போகாத, அதிகமா ஆண்டவரை தேடாத. அதிகமா தேடினா உனக்கு அதிகமான என்ன வரும்? கஷ்டம் வரும். நீ சீக்கிரமா ஞானஸ்நானம் எடுத்துறாத. எடுத்து ஆண்டவர்கிட்ட போனேன்னா நிறைய பாடுகளை நீ பட வேண்டி இருக்கும், நீ கஷ்டப்பட வேண்டி இருக்கும். அதிகமா நீ என்ன சார் ரிஸ்க் எடுத்துக்காத. சும்மா ஏதோ பட்டும் படாம தொட்டும் தொடாம போய் கர்த்தரை தேடுன்னு சொல்லப்படுகிற இந்த பார்வோனுடைய தந்திரங்களை தேவ ஆவியான நமக்குள்ள இருந்து அழித்து போடுவாராக. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதிகமான கிருபை ஆண்டவர் நமக்கு தராருங்க. 3வது தந்திரம் யாத்திராகமம் 10ஆம் அதிகாரம் 10 11. யாத்திராகமம் 10ஆம் அதிகாரம் 10 11 வசனம். அப்பொழுது அவன் நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் எப்படி விடுவேனோ அப்படியே கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. எச்சரிக்கையா இருங்கள், உங்களுக்கு பொல்லாப்பு நேரிடும். வேண்டாம், புருஷராகி நீங்கள் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள், இதுதானே நீங்கள் விரும்பி கேட்டது என்று சொன்னான். அவர்கள்
துரத்தி விடப்பட்டார்கள். ஆமை சொல்லலாமே. முதல் தந்திரம் என்னது? தேசத்திலேயே என்ன செய்ய, உலகத்தோடையே நீங்க என்ன செய்ய ஒட்டிட்டு இதையும் பாருங்க அதையும் பாருங்க, பேய்க்கும் பாரு நோய்க்கும் பாருன்னு ரெண்டாம் கட்ட நிலைமையில வாழு அப்படின்னு சொல்றது பார்வனுடைய தந்திரம். நான் ஆண்டவர் எதிர்பார்க்கறது இல்லை. நீ அவர்களை விட்டு பிரிந்து நீ தேவனுடைய பிள்ளை என்பதை நீ மற்றவங்களுக்கு வெளிப்படுத்தணும். தயவு தலையில சொல்லுங்க. நீ படிக்கிற இடத்துல, வேலை செய்யற இடத்துல நீ யாருடைய பிள்ளை? நீங்க சொல்லுங்க, ஆண்டுடைய பிள்ளை அப்படிங்கிறத நீங்க காட்டணும். காட்டணும்னா என்ன பாரு என்ன பாரு என்ன பாரு, நான் தான் ஆண்டுடைய பிள்ளை, பாத்தியா? அப்படி கிடையாது. வார்த்தையில, நடக்கையில, செயல்களில பாரு. அங்க வந்து ஒரு 10 பேர் வேலை செய்யறாங்க அப்படின்னா அதுல 9 பேர் ஒரு காரியத்துக்கு உடந்தையா போய் புரட்டமா இருந்தாங்க, நீங்க ஒருத்தர் அது இல்லை தவறு அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுதான் தேவ பிள்ளை என்பதான அந்த அடையாள சாட்சி. அதே மாதிரி படிக்கிற பிள்ளைகள். 2வது தந்திரம், ரொம்ப நீ ரிஸ்க் எடுக்காத, அதிகமா ஆண்டவரை தேடாத. கஷ்டம் வரும், பிரச்சனை வரும், போராட்டம் வரும், அதனால ஞாயிற்றுக்கிழமை மட்டும் போயிட்டு வா. 3வது தந்திரம் என்ன? புருஷர்கள் நீங்க மட்டும் போங்க, உங்க மனைவி பிள்ளைகளாம் நீங்க கூப்பிட்டு போக வேண்டாம். ஏதாவது ஆபத்து வந்துடும், கஷ்டம் வந்துடும், அதனால பிரச்சனை வந்துடும். அதனால நீங்க என்ன செய்யுங்க, நீங்க இதைத்தானே நீங்க கேட்டீங்க அப்படின்ற பாருங்க பார்வன். அவன் அப்படியே கேட்டாங்க, புருஷர் மாத்திரம் நாங்க போய் தொழுதுகளை போறோம் ராஜாவே அப்படின்னு கேட்டாங்களா? சில நேரங்களில் பிசாசு நாம சொல்லாததையும் உண்மையை போல நம்ப வைப்பான். அவன் அதை நாம கவனமாய் கண்டுபிடிச்சு அதை மேற்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. புருஷர்கள் மட்டும் போங்க, மனைவி பிள்ளைகளா வேண்டாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருத்தர் நீ குடும்பத்துக்கு ஒருத்தர் மட்டும் போ. அது ஒரு சாத்தானுடைய தந்திரம் என்பதை மறந்துடக்கூடாது. ஆமென் சொல்லுங்களாமே. அப்போ என்ன செய்யணும்? அந்த ஆண்டவர் சமூகத்துல வந்து போய் ஜெபிக்க வேண்டும், கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், முழு குடும்பமாய் கர்த்தரை சேவிக்கணும். அல்லேலூயா. யோசுவாவுடைய குடும்பம் முழு குடும்பம் கர்த்தரை சேவித்தது. நோவா முழு குடும்பமும் பேடைக்குள்ளே போய் பாதுகாக்கப்பட்டது. கொர்நேலிய குடும்பம் முழு குடும்பம் கர்த்தருக்கு பயந்து நடந்தார்கள். ஆனா அந்த முழு குடும்பமாக கர்த்தரை சேவிக்க விடாம தடை பண்ணுவது இந்த பார்வோனின் தந்திரம். எல்லாமே சொல்லலாம. புருஷர்கள் மட்டும் போங்க, மீதி பேரு போகாதீங்க. இதை நம்ம முறியடிக்கணும். அல்லேலூயா. 4வது என்ன தந்திரமான ஆலோசனை கொடுத்தா? யாத்திராகமம் 10ஆம் அதிகாரம் 24 இருந்து 26 முடிய. யாத்திராகமம் 10. அப்பொழுது பார்வோன் மோசேயை அழைப்பித்து ஆராதனை செய்யுங்கள், உங்கள் ஆடுகளும் மாடுகளும் மாத்திரம் நிறுத்தப்பட வேண்டும், உங்கள் குழந்தைகள் உங்களுடன் போகலாம் என்றான். மோசே கர்த்தருக்கு படைக்கும் பலிகளையும் சர்வாங்க தகன பலிகளையும் கொடுக்க வேண்டும், எங்கள் மிருக ஜீவன்களும் எங்களோட கூட வர வேண்டும், ஒரு குழம்பும் பின் வைக்கப்படுவதில்லை, ஆராதனை செய்கிறதற்கு அவைகளில் இருந்து எடுக்க வேண்டும், இன்னதை கொண்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்வோம் என்பது நாங்கள் அங்கே போய் சேரும் அளவும் எங்களுக்கு தெரியாது என்றார். ஆமென். இன்னைக்கு பாருங்க, பார்வோன் ஒரு காரியத்தை சொல்லி பார்க்கிறான் மசியல. அல்லேலூயா. 2வது ஒரு காரியத்தை சொல்றான், எல்லாமே அவங்களுக்கு ஃபேவரா தான் சொல்றான். நல்லா கவனிச்சுங்க. பிசாசு கொடுக்கிற தந்திர ஆலோசனை நமக்கு ஏற்றதான் சொல்லுவான். ஆண்டவர் சொல்ற காரியம் சில நேரங்களில் நமக்கு ஒரு அது கடினமானதாய் தோன்றும், கஷ்டமா தெரியும். அந்த சிந்தையில இருதயத்துல அப்படியா இது செய்யணுமா, கஷ்டமா தான் தோணும். ஆனா அந்த காரியத்துல இறங்கின உடனே அது லெகுவாக ஆண்டவர் மாற்றி தருவார். அதுதான் ஆண்டவருடைய ஆலோசனை வழி நடத்துதல். அல்லேலூயா. அது கர்த்தரோட நீங்க இருந்தா தான் அது நீங்க என்ன செய்ய முடியும், வித்தியாசத்தை புரிஞ்சுக்கொள்ள முடியும். அல்லேலூயா.
அப்படிதாங்க இந்த பார்வல் தந்திரமான ஆலோசனை கொடுத்தா, 4வது நீங்க சரிப்பா எல்லாருமே போங்க, புருஷன் வந்து அது பிள்ளைகளா போங்க, ஆனா ஆடு மாடு எல்லாத்தையும் என்ன செய்யுங்க, விட்டுட்டு போயிருங்க, வெறுங்கையோடு என்ன செய்யுங்க போங்க. என்ன கையோட? ஸ்தோத்திரம். கைவீசம்மா கைவீசு, கடைக்கு போலாம் கைவீசு, அப்படின்னு மிட்டாய் வாங்கலாம் கைவீசு, மெதுவாய் திங்கலாம் கைவீசுன்னு பிள்ளைகளுக்கு பாட்டு சொல்லி கொடுப்போம். நீ வெறுங்கையோடு என்ன செய்ய போ. ஆனா அவங்க சொல்லிட்டாங்க இல்லை. அங்கே போன பிறகுதான் தெரியும் கர்த்தர் எதை எதை பலியிட ஆண்டவர் உணர்த்துகிறார் சொல்லுகிறார் என்பதை. ஒரு அலையில சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. இதுல நாம தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னா, தேவ சமூகத்துக்கு வரும் பொழுது நாம எல்லாத்துக்கும் ஆயத்தத்தோட வரணும். கைவிட்டு சொல்லுங்களாம அல்லேலூயா. இப்ப கவனிக்க, தேவ சமூகத்துல நம்ம வரும் பொழுது ஆயத்தத்தோட நம்ம வர வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. இங்க வந்துட்டு தேடிட்டு இருக்க கூடாது. ஆமென் அல்லேலூயா. இங்க வந்துட்டு பார்த்து வரக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு கொடுப்பதற்கு ஏதுவாக. அல்லேலூயா. யாருடைய வருகையோட நீங்க வர மாட்டீங்க எனக்கு தெரியும். ஆனா சிலர் ஒரு காலகட்டத்துல சர்ச்சுக்கு வரக்கு எனக்கு கஷ்டமா இருக்கு, ஏமா வரலன்னா காணிக்க பொருள் கூட கையில் இல்லையா, வெக்கமா இருக்குதுயா. வெக்கப்படாதீங்க. அல்லேலூயா. உங்ககிட்ட உண்மையாகவே இல்லை என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறாரு. மற்றவங்களுக்கு தெரியாம இருக்கலாம். அதுக்காக நீங்க ஆலயத்துக்கு வராம சொல்லுங்க, இருக்க கூடாது. கையில வச்சுக்கிட்டே அல்லது போன்ல வச்சுக்கிட்டே இல்லன்னு ஏமாத்துற கேசுகளை தான் ஆண்டவர் பார்க்கிறாரு. ஆமென். நம்ம ஏமாந்துட்டு போயிடக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். வெறுங்கையோட போங்க அப்படின்னு சொன்னா, அவங்க சொன்னாங்க இல்லை, நாங்க அங்கே போய் என்ன சொல்லி கர்த்தருக்கு பலி செலுத்தியே தீர வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. அப்படியானால் இப்படிப்பட்ட அந்த 4 விதமான தந்திரங்கள் இன்றைக்கு ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் கண்டிப்பா வரும். நாம சொல்லுங்களாமே. சிலருக்கு 4 காரியங்கள் தந்திரமாவே போயிட்டு தான் இருக்கும். சிலருக்கு 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், அல்லது 1 இருக்கலாம். ஒன்றுக்கு ஒரே ஒரு காரியம் பார்வதி தந்திரமா இருந்தாலும் அதை நாம முறியடித்து சொல்லுங்களாமே, முறியடித்து நாம வெளியே வரணும். அல்லேலூயா. எதற்கு? கர்த்தரை ஆராதிப்பதற்கு. ஆமென் சொல்லுங்களாமே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தரை ஆராதிப்பதற்கு. இப்ப இந்த 4 காரியங்கள்ல அநேக காரியங்கள், சிலது இது இல்லாத இன்னும் சில காரியங்கள் வரலாம். ஆமென். புருஷ மனைவி பிள்ளை கிளம்பிட்டு இருக்கும் பொழுதே அங்க ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும், அங்க ஒரு குஸ்தி திடீர்னு வந்துடும். அதை வச்சு பிசாசு ஆலயத்துக்கு வர விடாம என்ன பண்ணுவான்? தடை பண்ணுவான். இயேசு நாமத்திலே முறியடிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லது அந்த நேரத்துல தான் சொந்தக்காரன் நேரா கொண்டு வருவான் சாத்தான். எப்பா ஆண்டவரே நீங்களை கொண்டு வந்துட்டா, இன்னைக்கு ஆலயத்திலிருந்து என்னை கர்த்தர் பாதுகாத்தான். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களோட சேர்ந்து சந்தோஷித்து மகிழ்ந்து கலிகூற கடவும்னு அப்படி போயிடக்கூடாது. இயேசுவின் அர்த்தம் செய்ய. அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லாம கொள்ளாம வராங்களா, நாங்க சர்ச்சுக்கு போகணும், வெயிட் பண்ணுங்க, போயிட்டு வந்துடணும், வரணும். எத்தனை பேர் அப்படி தைரியமா சொல்ல முடியும்? சொல்றீங்களா? இதுதான்டா சாக்கு. நொண்டி குதிரைக்கு சரக்குனதாண்டா சாக்குனதான் நீங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆமென். அதே போலதான் இன்னைக்கு சாத்தான் கர்த்தருடைய நாளிலே கர்த்தருடைய பிள்ளைகள் வந்து கர்த்தரை ஆராதிப்பதற்கு தடையாகத்தான் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைகளிலே ஏராளமான நிகழ்ச்சிகளை வைத்து ஜனங்களை ஆலயத்துக்கு வர விடாம, இங்க மட்டுமல்ல எல்லா இடத்திலுமே பார்வன் தந்திரமான காரியங்களை செஞ்சுட்டு இருக்கிறான். ஆமென். வர மாட்டேங்குது. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் வருவாங்க, ஞாயிற்றுக்கிழமை எல்லாருக்குமே லீவா. அதனால என்னது, இன்னைக்கு சர்ச்சுக்கு கட்டு. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு தந்திரமான உலகத்திலே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதை வேணா நீங்க விரும்பலாம், உங்க சொந்த பந்த விரும்பலாம், இந்த உலகம் விரும்பலாம். ஆனா இதை கர்த்தர் ஒரு நாள் விரும்புவதில்லை, விரும்பவும் மாட்டார்.
அல்லேலூயா. நாங்க என்னையா பண்றது? நாங்க என்னையா பண்றது? உடனே சில சூழ்நிலைகள் அப்படி வந்துருது. ஆனால் அதையும் நாம எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்கிற அந்த ஒரு ஞானத்தை, தைரியத்தை, விசுவாசத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. அல்லேலூயா. நம்ம சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட 4 விதமான தந்திரங்களை கொடுத்தார். பல வாதைகள் இருந்தும் பார்வோன் அவர்களை விடவில்லை. அந்த தந்திரங்களை முறியடிக்கிறதுக்கு ஒரே ஒரு காரியம் நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறது, பஸ்கா பலி மட்டும்தான். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் மட்டும்தான் நமக்கு விடுதலை தர முடியும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒவ்வொரு வீட்டுக்கு ஒரு ஆடு அடிக்கப்பட்டது. வசனத்தை நம்ம எல்லாம் இப்ப வாசிக்க வேண்டாம். அடித்த அந்த ரத்தத்தை நடுக்கால்களை பூசினார்கள். ஆமென். அந்த நாளிலே கர்த்தர் தம்முடைய உருவின படைத்தோடு சங்கார தூதனை அனுப்பினார். அல்லேலூயா. தேவ வசனத்தை மட்டும் நம்ம வாசித்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம். பல சாக்கு போக்குகளை, தடைகளை, தந்திரத்தை கொடுத்த அந்த பார்வோன் சொன்ன காரியம் பாருங்க. 12ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்து 33ஆம் வசனம். அப்பொழுது பார்வோனும் சகல ஊழியக்காரரும் எகிப்தியர் யாவரும் ராத்திரியிலே எழுந்திருந்தார்கள். மகா கூக்குரல் எகிப்திலே உண்டாயிற்று. இல்லை. ராத்திரியிலே அவன் மோசேயையும் அழைப்பித்து நீங்களும் இஸ்ரவேல் புத்திரரும் எழுந்து என் ஜனங்களை விட்டு புறப்பட்டு போய் நீங்கள் சொன்னபடியே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். ஆடு மாடுகளை ஓட்டிக்கொண்டு போங்கள், என்னையும் ஆசீர்வதியுங்கள் என்றான். எகிப்தியர் நாங்கள் எல்லாரும் சாகிறோமே என்று சொல்லி தீவிரமாய் அந்த ஜனங்களை தேசத்தில் இருந்து அனுப்பிவிட மிகவும் துரிதப்படுத்தினார்கள். கைகளை உற்சாகமாய் தட்டிக் கொண்டு அல்லேலூயா சொல்லி ஆமென். அல்லேலூயா சொல்லி கையை தட்டி ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா வரலையே, கையை தட்டிக்கிட்டு அல்லேலூயா சொல்லுங்கப்பா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். 10 வாதைகள் 9 வாதைகளை பார்த்து இறங்காதவன். ஆமென். 4 விதமான தந்திரமான ஆலோசனை கொடுத்தோம். ஜனங்கள் மசியாத சூழ்நிலையிலே பஸ்கா பலியிட்ட பிறகு அல்லேலூயா நீங்கள் சொன்னபடியே அல்லேலூயா கர்த்தர் சொன்னபடியே நாம கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் சொன்னபடி எத்தனை பேர் ஆராதனை செய்ய கையை காட்டுங்க. கர்த்தர் சொன்னபடியே கர்த்தருக்கு ஆராதனை செய்றீங்களா? 1-2 கை தான் வருது. அப்ப கூட சந்தேகத்தில் தான் வருது. தாம் சொன்னபடியே அவர் உயிர்த்தெழுந்தான்னு பைபிள் இருக்குது. அவர் சொன்னபடியே நம்ம கர்த்தரை ஆராதிக்கணும். உங்க இஷ்டத்துக்கு, அவருடைய இஷ்டத்துக்கு வந்து ஆராதிக்கிறது அல்ல. பார்வோனுடைய தந்திரத்திலிருந்து வெளியே வர கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா அல்லேலூயா. இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி தான் அந்த பார்வோனுடைய தந்திரத்தை, சுமைகளை, பாரங்களை, நுகத்தடிகளை முறிக்கிற வல்லமையுள்ள ரத்தம். அல்லேலூயா. நான் ஏற்கனவே சொன்னேன், ஆட்டுக்குட்டியாருடைய ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, பஸ்கா ஆட்டுக்குட்டியை உங்க வாழ்க்கையில உயர்த்துங்க. இயேசுவின் ரத்தத்தை உயர்த்தத்தான் பார்வோனுடைய தந்திரத்திலிருந்து வெளியே வர முடியும். அல்லேலூயா. நமக்காக சிந்தப்பட்ட கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்டு, குத்தப்பட்டு, வாதிக்கப்பட்டு, வேதனைப்பட்டு, சஞ்சலப்பட்டு, துயரப்பட்டு வெளியேறப்பட்ட ரத்தத்தை சிந்தின அவருடைய ரத்தத்தின் வல்லமைக்குள்ளாக நம்மை ஒப்புக் கொடுப்போமாக. ஆமென். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையை நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, இன்னும் நீங்க ஆண்டவரை ஆராதிக்கிறதுல ஏமாத்திட்டு இருக்கீங்களா? மனம் திரும்ப கர்த்தருடைய ஆவியானவர் எச்சரிக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறபடி அவருக்கு ஆராதனை செய்ய, முழு ஆராதனை கர்த்தரை நீங்கள் போய் தொழுது கொள்ள நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுங்கள். கர்த்தர் தம்முடைய சுதந்திரமான
கானானை சுதந்திரிக்க செய்ய கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த கானான் தேசம் மட்டுமல்ல, நமக்கு பரம கானானைய பரலோகத்தை ஆண்டு நமக்கு ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதுக்கு நம்மை சுதந்திரவாளியாய் கர்த்தர் நம்மை மாற்றுவதாக. God bless you. Amen.